Hi friends, welcome to VividTech. நம்ம Windows 10 கம்ப்யூட்டர்ல சர்ச் பார் ஒர்க் ஆகாட்டி எப்படி திரும்ப ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது இதுக்கு முன்னாடி இதே டாபிக்ல நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணிருப்போம். அது நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகாதனால இந்த வீடியோ கண்டினியூவா போகுது. ஸோ அப்படி ஒர்க் அவுட் ஆகாதவங்க இந்த வீடியோவில் உள்ள ஸ்டெப்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இது தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பார்த்து பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக உங்கள் கம்ப்யூட்டரில் டாஸ்க் பாரை ரைட் கிளிக் பண்ணி டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் சர்ச் அப்படின்ற ஒரு டாஸ்க்கை ஸ்க்ரோல் பண்ணி கண்டுபிடிச்சிக்கொள்ளுங்க. சர்ச் அது கிளிக் பண்ணிவிட்டு அதாவது ரைட் கிளிக் பண்ணி என் டாஸ்க் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கொடுத்து என் டாஸ்க் பண்ணிக்கொள்ளுங்க. செகண்ட் ஸ்டெப்பாக திரும்பவும் டாஸ்க் பாரில் விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்ற ஆப்ஷனை டாஸ்க்கை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ரீஸ்டார்ட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்கள் சர்ச் பார் ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக டாஸ்க் பாரை ரைட் கிளிக் பண்ணி டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. டாஸ்க் மேனேஜர் இதில் சர்வீசஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் விண்டோஸ் சர்ச் அப்படின்ற ஒரு சர்வீஸை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிக்கொள்ளணும். இது ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் இல்லாதனால உங்களுக்கு தேடுறது கஷ்டமாக இருக்கனால ஓப்பன் சர்வீசஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கொடுத்துக்கொள்ளணும். கொடுத்துட்டு இதில் W அப்படின்றதில் ஸ்டார்ட் ஆகுறதுல விண்டோஸ் சர்ச் அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கோங்க. விண்டோஸ் சர்ச் இந்த சர்வீஸை கிளிக் பண்ணிட்டு இந்த சர்வீஸ் ரன்னிங்கில் இருக்கா அப்படின்றத ஒரு தடவை செக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி ரன்னிங்கில் இல்லாட்டி ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல ஸ்டார்ட் அப் டைப்பை ஆட்டோமேட்டிக் அப்படின்றதுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு அதாவது டிசபிள் எதுவும் இருக்குமா இருந்துச்சுன்னா அதை ஆட்டோமேட்டிக் அப்படின்றதுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஓகே பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த சர்வீஸ் ஆஃபில் இருக்குமா இருந்தாலும் அதாவது டிசபிளில் இருக்குமா இருந்தாலும் உங்கள் சர்ச் பார் ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இதை ரன்னிங்கில் இருக்கா அப்படின்றத ஒரு தடவை செக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி ரன்னிங்கில் இல்லாட்டி ரன்னிங்க்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள் சர்ச் பார் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக உங்கள் விண்டோஸ் ஐக்கனை ரைட் கிளிக் பண்ணி ரன் கமாண்டை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கோடை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த கோடை நீங்கள் பார்த்து டைப் பண்ணிக்கங்க, இல்லாட்டி அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி கொள்ளுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே பண்ணால் இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து நெக்ஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் பண்ணால் நம்ம கம்ப்யூட்டரில் ப்ராப்ளம்ஸ் டிடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். டிடெக்டிங் ப்ராப்ளம்ஸ். ஸோ இதில் ஃபைல் டசன்ட் அப்பியர் இன் சர்ச் ரிசல்ட்ஸ் அப்படின்றத டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. டிடெக்டிங் ப்ராப்ளம்ஸ். ஸோ இப்போ என் கம்ப்யூட்டரில் சர்ச் பாரில் எதுவும் ப்ராப்ளம் இல்லாதனால இந்த ரிசல்ட்டுமே காட்டல. உங்கள் கம்ப்யூட்டரில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா இருந்தால் மோஸ்ட்லி இந்த இடத்துல என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத காட்டும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி இந்த ஸ்டெப் மூலமாக நம்ம கம்ப்யூட்டரில் சர்ச் பார் ஒர்க் ஆகாத ப்ராப்ளம் உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. செட்டிங்ஸில் அப்டேட் அண்ட் செக்யூரிட்டி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் விண்டோஸ் அப்டேட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் கம்ப்யூட்டரில் விண்டோஸ் 10 அப் டு டேட் நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா அப்டேட்டில் எதுவும் இஷ்யூஸ் இருக்குமா இருந்தாலும் நம்ம கம்ப்யூட்டரில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ விண்டோஸ் அப்டேட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து அப்டேட் பண்ணுறதன் மூலமாகவும் நம்மளுடைய சர்ச் பார் ஒர்க் ஆகாத ப்ராப்ளம் இன்னும் சில ப்ராப்ளம்ஸை கூட நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த எல்லா ஸ்டெப்பையுமே நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்டெப் மூலமாக உங்கள் விண்டோஸ் சர்ச் பார் ஒர்க் ஆகாத ப்ராப்ளம் உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அப்படி எந்த ஸ்டெப்பில் ஒர்க் அவுட் ஆகுச்சுன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க. இது போல நிறைய வீடியோ நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதாவது உங்கள் கம்ப்யூட்டரில் ஏற்படுற ப்ராப்ளம் நீங்களே சால்வ் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.